100 நாள் வேலை திட்ட விவகாரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள், காந்தியின் பெயரை அதிலிருந்து நீக்கியது உள்ளிட்ட விவகாரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கூட்டணி கட்சியினர் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், இப்போ நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். களச்சூழல் என்னவாக இருக்கிறது? திலகவதி, 100 நாள் வேலை திட்ட விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். மதுரையை பொறுத்தமட்டில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் கூட்டணி கட்சியினர் 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பெயரை மாற்றியதை கண்டித்தும், இந்த திட்டத்தை சீர்திருத்தங்கள் செய்ததை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம், இந்த திட்டம் தற்போது பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. விபிஜி ராம்ஜி திட்டம் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது. மேலும் 100 நாட்களுக்கு பதிலாக 125 நாட்கள் வேலை வழங்கவும், இந்த திட்டத்தில் 40% நிதியை மாநிலங்கள் வழங்கும் வகையில் சீர்திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புதிய சட்ட மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் நாடு முழுவதும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழகம் முழுவதும் இன்று மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பாஜக அரசின் இந்த புதிய சட்டத்திற்கு ஆதரவாக அதிமுக இருப்பதை கண்டித்தும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள், குறிப்பாக சிபிஎம், சிபிஐ, விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை முனிச்சாலை பகுதியில் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியிருந்த நிலையில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மதுரையில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த தகவல்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி மணிகண்ட பிரபு.